Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஸ்டர்ன் வெனஸ்டேக்கான ரெசிபி தான் டாக்கோஸ். இந்த டாக்கோஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மெக்சிகன் ஸ்ட்ரீட் ஃபுட். இது வந்து கோதுமை மாவு இல்ல மைதா மாவு பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சமோசாக்கள ஷீட் செய்வோம்ல அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுல வந்து நான்வெஜ் இல்லனா வெஜ் ஃபில்லிங்ஸ் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. கூட கொஞ்சம் சீஸ் சேர்த்து நம்ம இன்னைக்கு வந்து வெஜ் டாக்கோஸ் செய்யலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இது செய்யறதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஃபர்ஸ்ட் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். முதல்ல கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் அழுத்தி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மேலே சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணி இதை மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் இதை ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் காளான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணியில் உப்பு சேர்த்து இந்த காளானையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். காளான் வந்து முழுசாகவே வேகணும்னு அவசியம் இல்லை, பாதி அளவுக்கு வெந்திருந்தால் போதுமானது. இப்போ இதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு காளானை மட்டும் ஓரம் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு, ஒரு கேரட் ரெண்டையும் துருவி எடுத்திருக்கேன் காய் துருவுறதுல, அதை சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அதை வேக வச்சு எடுத்து வச்சோம்ல அந்த காளானை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் இது அப்படியே எண்ணெயிலே வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த காளான் வேக வச்சு தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்க்குற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்மளோட ஆப்ஷனல் தான். ஸ்வீட் பொட்டேட்டோஸ், பீட்ரூட்ஸ், கேப்சிகம் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இந்த காய் வந்து இந்த தண்ணியில் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான சாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக தண்ணியோ இல்லை லெமன் ஜூஸை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம முதல்ல டார்ட்டிலாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சுன்னு. இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம முதல்ல உருட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இப்போது அதை தேய்க்கிறதுக்கு முதல்ல மாவு கீழே டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு உருண்டையை நம்ம சப்பாத்தி தேய்ப்போம்ல அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை வேக வைக்கிறதுக்கு நான் முதல்ல தோசைக்கல் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் இது ஒன்றா சேர்த்து லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து தோசைக்கல்லை சேர்த்த உடனே நம்ம ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முழுசாக வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, பாதி அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதுமானது. இதே மாதிரி எல்லா டார்ட்டிலாஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நான் கோதுமை மாவை பயன்படுத்தி செஞ்ச டார்ட்டிலாஸ். அவ்வளோதான், நம்ம எல்லா டார்ட்டிலாஸையும் வேக வச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம அசம்பிள் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். இப்போ ஒன்று எடுத்து வச்சுட்டு இது மேலே முதல்ல டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தடவி விட்டுட்டு இதில் நம்ம இந்த சாஸ் ரெடி பண்ணி வச்சோம்ல அதையும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சோம்ல அந்த ஃபில்லிங் அதை வச்சுக்கலாம். இந்த ஃபில்லிங்கை இப்படியே வைக்கிறதுக்கு நீங்கள் கட்லெட்டாக கூட செஞ்சு வைக்கலாம். கட்லெட் மாதிரி செஞ்சு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் சீஸ் சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த எட்ஜ் வந்து கொஞ்சம் தின்னாக இருந்துச்சு அப்படின்னா வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம அந்த கோதுமை மாவை பயன்படுத்தி செஞ்சோம்ல அந்த டார்ட்டிலாஸ்லேயும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும்
ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தோசைக்கல் ஹீட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து பட்டர் உருகுனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அந்த செஞ்சு வச்சோம்ல டாக்கோஸ் அது இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது மேலே நம்ம இந்த காளான் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகும். இந்த மாதிரி டாக்கோஸ் வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் ஆகும். இதே மாதிரி எல்லா டாக்கோஸையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அவுட்டர் போர்ஷன் வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். டேஸ்டியான டாக்கோஸ் ரெடி. இந்த டாக்கோஸ் கூட வந்து நம்ம சாஸ் இல்லை டொமேட்டோ கெச்சப் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த டாக்கோஸ் செய்யறதுக்கு ஒரு 30 நிமிஷம் இருந்தால் போதும். பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயோ டின்னர் டைம்லேயோ இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த டாக்கோஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.